மாண்பு உறுப்பினர் வந்து இந்த 55 விதியின் கீழ் சொன்ன என்ன சொல்றேன், இந்த விதி அந்த விதி என்று இல்லாமல் நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்தை எப்போதுமே காலையில் வந்தவுடனே இந்த 55 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன் என்று அவசரப்படுத்தாமல் இதே இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பேசுனீங்க, உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது, அந்த நேரத்தில் பயன்படுத்தி அதை உங்கள் கோரிக்கையை வைத்தீர்கள். இப்படி உங்களுக்கு என்று வாய்ப்பு தருகிற போது அந்த பிரச்சனையை சொல்லுங்கள், தகுந்த விதத்தில் பதில் சொல்வா என்று தான் நான் காலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்து நீங்கள் உறுப்பினர் நீங்கள் பேச முடியும், இருங்க நான் கேட்டுருங்க. உங்களுடைய உறுப்பினருக்கு பேச வாய்ப்பு இருக்கிறது, பேசுகிற போது தான் பேச முடியுமே தவிர இந்த பிரச்சனை குறித்து விவாதத்துக்கு இடமில்லை. மாண்புமிகு அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவேரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிவுகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்பு முதல்வர் அவர்கள் மாண்பு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்பு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் நடுவர் மன்றம் அமைக்குமாறு கோருவது சரியான அணுகுமுறை அல்ல என கருதுகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.